சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புவார்கள், ஆனால் அவர்களை விட அல்ல. பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் தவறான புரிதல்களால் சில நேரங்களில் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கின்றனர். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. எப்படி வாழணும் என்பதையும் இப்படித்தான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, மனம். இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது வாழ்க்கை. தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம்தான் இன்று தனிமையில் இருப்பதையே வைத்தியம் என்கிறது. வாழ்க்கை என்பது சீட்டாட்டம் போல. குலுக்கி போடும்போது என்ன சீட்டு வருகிறது என்பது விதி. வந்த சீட்டில் எப்படி ஆடுவது என்பது மதி. நம்முடைய குணங்களையே பிறரிடமும் தேடுகிறோம். கைரேகை போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் என்பதை அறியாமல். சோறு வேணும்னா அரிசி வெந்துதான் ஆகணும். பக்குவம் வேணும்னா வாழ்க்கையில் நொந்துதான் ஆகணும். ஆறுதலுக்காக தேடப்படும் உறவுகளால் தான் பல நேரங்களில் மீள முடியாத துன்பத்திற்கு தள்ளப்படுகிறோம். ஒருவருடைய இன்பத்திலும் முன்னேற்றத்திலும் நீங்கள் உடன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அவரது துன்பத்திலும் வீழ்ச்சியிலும் விட்டு விலகாமல் இருங்கள், அதுவே போதும். நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம்தான் அதிக கவனம் தேவை. வடகம் காயப்போடும்போது விரட்டப்பட்ட காகம் இறந்தவர்களுக்கு படையல் போடும்போது விரும்பி அழைக்கப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் தேடப்படுவீர்கள். மனதை கடக்க வேண்டுமென்ற தேவையில்லை. முடிந்த ஒன்றை நினைக்காமல் இருந்தாலே நீங்களும் புத்தர்தான். எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும்போது தேடினாலும் கிடைக்காது. சிறு துளியாக இருந்தாலும் பனித்துளி அழகுதான். சிறு வருமானமாக இருந்தாலும் நம் உழைப்பில் வரும்போது அழகோ அழகுதான். வாழ்க்கையில் தோற்றவர்கள் 2 பேர். ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர், மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர். பையன் வரான்னு பிடிச்சதை சமைத்து வைக்கும் அம்மாவும், எனக்கு போதும் அவனுக்கு வைன்னு சொல்கிற அப்பாவும் இருந்தா அவன்தான் பாக்கியசாலி. பாம்பிடம் ஒருபோதும் நீதி இருக்காது. நாம் தான் கடித்த பாம்பை தேடாமல் மருந்தை தேட வேண்டும். இதுபோலதான் சில மனிதர்களும். அன்பா பேசுகிறவங்க எல்லோர் மனசுலேயும் அன்பு இருக்காது. ஆனால் உரிமையோடு சண்டை போட்டு கோபப்படுறவங்க மனசில் ஆழமான அன்பு அழியாமல் இருக்கும். எப்படி வாழணும் என்பதையும் இப்படித்தான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, மனம். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. நன்றி.